Welcome to my channel. Hi. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சுவையான இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷாக இறால் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் அரை வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 பூண்டு பற்கள் சேர்த்துக்குங்க. அப்புறம் புளி சின்னதாக சேர்த்துக்கிட்டு தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் ஒரு பச்சை மிளகாய் இல்லை 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம இறால்லாம் தேவையான அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு வெங்காயம் ஆறாத கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மஞ்சள்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நீங்கள் காரம் உங்களுக்கு தேவையான அளவு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவைன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறேன். கத்திரிக்காவை இதுமாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கத்திரிக்காய் எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலை இப்போ சேர்த்துக்கலாம். இறாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இதில் சேர்த்துடுங்க. அப்புறம் அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. தேங்காய் பால் இல்லாதவங்க நார்மல் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக இறால் வறுவல் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த இறாலை இப்போ இதில் சேர்த்துக்குங்க. இறாலை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். காரம் எப்போதும் போல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன். அரை டீஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க.
நம்ம ஆட் பண்ண தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான இறால் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இறால் குழம்புக்கு இறால் வறுவல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த 2 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.